ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரிலேட்டிவ் ப்ரோனோனில் வேர், வென், வாட் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வேர் அதை பற்றி பார்ப்போம். வேர் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் ரிலேட்டிவ் ப்ரோனோனாக யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி லொக்கேஷனுக்காக வேர் யூஸ் பண்ணுவோம். வேர் அப்படிங்கிற ரிலேட்டிவ் ப்ரோனோன் யூஸ் பண்ணோம்னா அது இன்ஃபார்மலாக இருக்கும். அதுக்கு பதிலாக விச்சோட ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணி ரிலேட்டிவ் ப்ரோனோனாக யூஸ் பண்ணோம்னா அது ஃபார்மலாக இருக்கும். ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணி என்னென்ன ரிலேட்டிவ் ப்ரோனோன் இருக்குன்னு பார்ப்போம். அட் விச், ஆன் விச், இன் விச் இதெல்லாம் வேருக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த இதுக்கெலாம் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். த லைப்ரரி அட் விச் ஐ ஸ்டடி இஸ் டவுன் டவுன். அதாவது நான் படிக்கும் லைப்ரரி எங்கே இருக்குன்னா டவுன் டவுனில் இருக்குது. அதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். இந்த சென்டென்ஸில் வேர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணோம்னா இந்த சென்டென்ஸ் இன்ஃபார்மலாக இருக்குது. அதை நம்ம ஃபார்முலாக மாற்றினோம்னா வேரை ரிமூவ் பண்ணிட்டு அட் விச் யூஸ் பண்ணோம்னா இந்த சென்டென்ஸ் ஃபார்முலா இருக்கும். அப்போ வேரை ரிமூவ் பண்ணிட்டு அட் விச்னு யூஸ் பண்ணோம்னா த லைப்ரரி அட் விச் ஐ ஸ்டடி இஸ் டவுன் டவுன். இப்போ இந்த சென்டென்ஸ் ஃபார்முலா இருக்குது. அட் விச் அப்படிங்கிற ரிலேட்டிவ் ப்ரோனோன் அட்ரஸ், ரெசிடென்ஸ், பில்டிங் இந்த மாதிரி லொக்கேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சென்டென்ஸில் அட் விச் அப்படிங்கிறது ரிலேட்டிவ் ப்ரோனோன். அதுக்கப்புறம் வந்திருக்கிற ஐ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வெர்பு ஸ்டடி. அப்போ இது ஆப்ஜெக்ட் ரிலேட்டிவ் ப்ரோனோன். ஆப்ஜெக்ட் ரிலேட்டிவ் ப்ரோனோனோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். த ஃப்ளோர் வேர் ஐ ஒர்க் இஸ் த 12th. நான் ஒர்க் பண்ணுற ஃப்ளோர் எங்கே இருக்குன்னா 12வதுல இருக்குது. அதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். இந்த சென்டென்ஸில் வேர் அப்படிங்கிற ரிலேட்டிவ் ப்ரோனோன் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த சென்டென்ஸ் இன்ஃபார்மலாக இருக்குது. அப்போ இந்த வேரை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக ஆன் விச் அப்படிங்கிற ரிலேட்டிவ் ப்ரோனோன் யூஸ் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். அப்படி ஆன் விச் அப்படிங்கிற ரிலேட்டிவ் ப்ரோனோன் யூஸ் பண்ணோம்னா த ஃப்ளோர் ஆன் விச் ஐ ஒர்க் இஸ் 12th. இப்போ இந்த சென்டென்ஸ் ஃபார்முலா இருக்குது. இந்த சென்டென்ஸில் ஆன் விச் அப்படிங்கிறது ரிலேட்டிவ் ப்ரோனோன், அதுக்கப்புறம் ஐ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ஒர்க் அப்படிங்கிறது வெர்பு. அப்போ ஆப்ஜெக்டிவ் ரிலேட்டிவ் ப்ரோனோனோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். இந்த சென்டென்ஸில் இருக்க த ஃப்ளோர் அப்போ சப்ஜெக்டாக நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஆன் விச் அப்படிங்கிற ரிலேட்டிவ் ப்ரோனோனை லொக்கேஷனுக்காக யூஸ் பண்ணுவோம். அதாவது ஃப்ளோர், ஸ்ட்ரீட், ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன், பிளானட் இதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். த சிட்டி வேர் ஐ ஒர்க் இஸ் நியர்பை. நான் ஒர்க் பண்ணுற சிட்டி எங்கே இருக்குன்னா பக்கத்தில் தான் இருக்குது. இதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். இந்த சென்டென்ஸில் வேர் அப்படிங்கிறது ரிலேட்டிவ் ப்ரோனோன். இந்த ரிலேட்டிவ் ப்ரோனோனை இங்கே இன்ஃபார்மலாக யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த வேரை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக இன் விச் யூஸ் பண்ணலாம். அப்போ த சிட்டி இன் விச் ஐ ஒர்க் இஸ் நியர்பை அப்படி சென்டென்ஸ் நமக்கு கிடைக்கும். இந்த சென்டென்ஸில் இன் விச் அப்படிங்கிறது நமக்கு ஃபார்முலா இருக்குது. இந்த சென்டென்ஸில் இன் விச் அப்படிங்கிறது ரிலேட்டிவ் ப்ரோனோன், அதுக்கப்புறம் ஐ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ஒர்க் அப்படிங்கிறது வெர்பு. அப்போ ரிலேட்டிவ் ப்ரோனோனுக்கு அப்புறம் சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் வெர்பு வந்தால் அது ஆப்ஜெக்டிவ் ரிலேட்டிவ் ப்ரோனோன்னு நம்ம எடுத்துக்கணும். இன் விச் ரிலேட்டிவ் ப்ரோனோன் சிட்டி, ஏரியா, ஸ்டேட் இதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வென் அப்படிங்கிற ரிலேட்டிவ் ப்ரோனோனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வென் அப்படிங்கிற ரிலேட்டிவ் ப்ரோனோன் ஆப்ஜெக்ட் ரிலேட்டிவ் ப்ரோனோனாக யூஸ் பண்ணுவோம். இது டைம்காக யூஸ் பண்ணுவோம். வென் அப்படிங்கிற ரிலேட்டிவ் ப்ரோனோன் சென்டென்ஸில் யூஸ் பண்ணோம்னா அது கொஞ்சம் இன்ஃபார்மலாக இருக்கும். அதை ஃபார்முலா மாற்றுறதுக்கு ப்ரிப்போசிஷனோட விச் ஆட் பண்ணோம்னா அது ஃபார்முலா மாறும். இப்போ ஃபார்முலான ரிலேட்டிவ் ப்ரோனோன் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். அட் விச், ஆன் விச், இன் விச் இதெல்லாம் வென்னுக்கு பதிலாக ஃபார்முலா யூஸ் பண்ணுற ரிலேட்டிவ் ப்ரோனோன். இப்போ இதுக்கெலாம் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். த ஹவர் வென் ஐ ஈட் லன்ச் இஸ் 1 to 2 PM. நான் லஞ்சு சாப்பிட்ற ஹவர் எப்பன்னா 1 to 2 PM. இதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். இந்த சென்டென்ஸில் த ஹவர் அப்படிங்கிறது டைமை டினோட் பண்ணுது. அதனால தான் இங்கே வென் அப்படிங்கிற ரிலேட்டிவ் ப்ரோனோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. வென் அப்படிங்கிறது இன்ஃபார்மலாக இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க.
அப்போ வென் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிட்டு அட் விச் அப்படிங்கிற ரிலேட்டிவ் ப்ரோனவுன் யூஸ் பண்ணோம்னா இந்த சென்டென்ஸ் வந்து ஃபார்முலாக இருக்கும். அப்படி நம்ம யூஸ் பண்ணோம்னா த ஹவர் அட் விச் ஐ ஈட் லஞ்ச் இஸ் 1 to 2 pmனு நமக்கு சென்டென்ஸ் கிடைக்கும். இந்த சென்டென்ஸில் அட் விச் அப்படின்றத யூஸ் பண்ணோம்னா சென்டென்ஸ் ஃபார்முலா இருக்கும். அதே மாதிரி இந்த சென்டென்ஸில் அட் விச் அப்படிங்கிறது வந்து ரிலேட்டிவ் ப்ரோனவுன், அதுக்கப்புறம் ஐ அப்படிங்கிறது வந்து சப்ஜெக்ட்டு, ஈட் அப்படிங்கிறது வந்து வெர்பு. அப்போ ரிலேட்டிவ் ப்ரோனவுனுக்கு அப்புறம் சப்ஜெக்ட்டு வெர்பு வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஆப்ஜெக்ட் ரிலேட்டிவ் ப்ரோனவுன்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போ இந்த சென்டென்ஸில் த ஹவர் அப்படிங்கிறது வந்து சப்ஜெக்ட்டு, அட் விச் அப்படிங்கிறது வந்து மொமெண்ட், செகண்ட், ஹவர், இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். த மந்த் வென் ஐ பே டேக்ஸ் இஸ் ஏப்ரல். நான் டாக்ஸ் பே பண்ணுற மந்த் எப்போன்னா ஏப்ரல். இதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். இந்த சென்டென்ஸில் த மந்த் அப்படிங்கிறது வந்து டைம் ரிலேட்டடாக வராது. அதனால தான் இங்கே வந்து வென் அப்படிங்கிற ரிலேட்டிவ் ப்ரோனவுன் யூஸ் பண்ணியிருக்கோம். வென் அப்படிங்கிற ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வந்து இன்ஃபார்மலாக இந்த சென்டென்ஸில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்ம ஃபார்முலா மாற்றணும்னா இந்த வென் அப்படிங்கிற ரிலேட்டிவ் ப்ரோனவுனை வந்து ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக நம்ம இன் விச்னு யூஸ் பண்ணணும். அப்படி இன் விச் அப்படிங்கிற ரிலேட்டிவ் ப்ரோனவுன் யூஸ் பண்ணோம்னா த மந்த் இன் விச் ஐ பே டேக்ஸ் இஸ் ஏப்ரல் அப்படிங்கிற சென்டென்ஸ் நமக்கு கிடைக்கும். இந்த சென்டென்ஸில் இன் விச் யூஸ் பண்ணனால ஃபார்முலா இருக்குது. அதே மாதிரி இந்த சென்டென்ஸில் இன் விச் அப்படிங்கிறது வந்து ரிலேட்டிவ் ப்ரோனவுன், அதுக்கப்புறம் ஐ அப்படிங்கிறது வந்து சப்ஜெக்ட்டு, பே அப்படிங்கிறது வந்து வெர்பு. அப்போ ஒரு சென்டென்ஸில் ரிலேட்டிவ் ப்ரோனவுன், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட்டு, அதுக்கப்புறம் வெர்பு வந்துச்சுன்னா அது வந்து ஆப்ஜெக்டிவ் ரிலேட்டிவ் ப்ரோனவுன்னு எடுத்துக்கணும். இந்த சென்டென்ஸில் த மந்த் அப்படிங்கிறது வந்து சப்ஜெக்ட். இன் விச் அப்படிங்கிற ரிலேட்டிவ் ப்ரோனவுனை வந்து மந்த்து, செஷன், இயர், டீகேட், செஞ்சுரி இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். த டே வென் ஐ வாஸ் பார்ன் வாஸ் சண்டே. நான் பிறந்த தினம் எப்பன்னா சண்டே. அதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். இந்த சென்டென்ஸில் வென் அப்படிங்கிற ரிலேட்டிவ் ப்ரோனவுன் யூஸ் பண்ணியிருக்காங்க. எதனாலன்னா டேங்கிறது டைம் ரிலேட்டடாக வர்றது. அதனால தான் வென் அப்படிங்கிற ரிலேட்டிவ் ப்ரோனவுன் யூஸ் பண்ணியிருக்கோம். வென் அப்படிங்கிற ரிலேட்டிவ் ப்ரோனவுன் இங்கே வந்து இன்ஃபார்மலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதை வந்து ஃபார்முலா மாற்றணும்னா வென் அப்படிங்கிற ரிலேட்டிவ் ப்ரோனவுனை வந்து ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிட்டு ஆன் விச் அப்படின்னு யூஸ் பண்ணணும். அப்போ நமக்கு சென்டென்ஸ் வந்து த டே ஆன் விச் ஐ வாஸ் பார்ன் வாஸ் சண்டேன்னு கிடைக்கும். இந்த சென்டென்ஸில் ஆன் விச்னு யூஸ் பண்ணனால சென்டென்ஸ் வந்து ஃபார்முலா இருக்குது. ஆன் விச் அப்படிங்கிறது வந்து ரிலேட்டிவ் ப்ரோனவுன், அதுக்கப்புறம் வந்து ஐ அப்படிங்கிறது வந்து சப்ஜெக்ட்டு, வாஸ் அப்படிங்கிறது வந்து வெர்பு. அப்போ ரிலேட்டிவ் ப்ரோனவுனுக்கு அப்புறம் சப்ஜெக்ட் வெர்பு வந்துச்சுன்னா அதை வந்து ஆப்ஜெக்ட் ரிலேட்டிவ் ப்ரோனவுன்னு எடுத்துக்கணும். இந்த சென்டென்ஸில் த டே அப்படிங்கிறது வந்து சப்ஜெக்ட்டு. ஆன் விச் அப்படிங்கிற ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வந்து டைமுக்காக யூஸ் பண்ணணும். அதாவது டேஸ் வரப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாட் ரிலேட்டிவ் ப்ரோனவுன் பற்றி பார்ப்போம். வாட் ரிலேட்டிவ் ப்ரோனவுனுக்கு வந்து ஆன்டிசிடென்ட் வராது. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட். இதுதான் எனக்கு தேவையானது. இந்த சென்டென்ஸில் வாட் அப்படிங்கிறது வந்து ரிலேட்டிவ் ப்ரோனவுன். இந்த வாட் அப்படிங்கிற ரிலேட்டிவ் ப்ரோனவுனை வந்து ப்ரீவியஸ் சப்ஜெக்டை வந்து ரெஃபர் பண்ண மாட்டோம். அதனால தான் இதுக்கு வந்து ஆன்டிசிடென்ட் கிடையாதுன்னு சொல்கிறோம். த பாய் ஹூ வாஸ் லேசி வாஸ் பனிஷ்டு. இந்த சென்டென்ஸில் ஹூ அப்படிங்கிறது வந்து ரிலேட்டிவ் ப்ரோனவுன். இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வந்து பாயை ரெஃபர் பண்ணுது. அப்போ த பாய் அப்படிங்கிறது வந்து ஆன்டிசிடென்ட்டு. ஆனால் வாட்டுக்கு வந்து ஆன்டிசிடென்ட் வராது. வாட் அப்படிங்கிற ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வந்து திங்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஐ டோன்ட் வாட் ஹீ சேஸ். இந்த சென்டென்ஸோட மீனிங் என்னன்னா அவன் என்ன சொல்கிறான் என்று எனக்கு தெரியவில்லை. அதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். இந்த சென்டென்ஸில் வந்து வாட் அப்படிங்கிறது வந்து இந்த சென்டென்ஸில் ரிலேட்டிவ் ப்ரோனவுனாக யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சென்டென்ஸ்லையும் வாட்டுக்கு வந்து ஆன்டிசிடென்ட் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.